ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பைபிள் கால்ஸ் யூடியூபில் ஆதியாகம வேத பாட செய்திகளை மிகவும் ஆர்வத்தோடு கேட்டு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். காரணம், நாம் இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றோடு ஆதியாகம புத்தகத்தின் 50ஆம் அதிகாரத்தின் வேத பாடங்கள் நிறைவடைகின்றன. இத்தனை வாரங்களும் உங்களுக்கு நான் பதிவிட்ட இந்த செய்திகளை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டீர்கள், பார்த்தீர்கள், குறிப்பெடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இருதயத்தில் நீங்கள் வசனத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சையை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆதியாகம செய்திகளை 2017ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பிரசங்கிக்க துவங்கினேன். இதை 2020ஆம் வருஷம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி நிறைவு செய்தேன். ஏறக்குறைய 95 வாரங்கள் நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். இந்த தொடர் செய்திகளை பகுதிகளாக பிரித்து 291 எபிசோடுகளாக ஆக்கி இந்த ஆதியாகம செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்தளித்ததில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு புத்தகத்தில் இவ்வளவு செய்திகள் இருக்குமா என்று கேட்டது உண்டு. இந்த புத்தகத்தை ஆர்வமாக படித்தவர்கள் அதிகம் பேர் உண்டு. அதே வேளையில் இந்த புத்தகத்தின் குறிப்புகளை நீங்கள் கைப்பட எழுதினதும் உண்டு. உங்களுடைய ஆர்வத்தை கண்டு இந்த புத்தகத்தின் செய்திகளை, குறிப்புகளை எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசின எல்லா குறிப்புகளும் இதில் இருக்கின்றன. இந்த குறிப்புகள் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே கீழே காண்கிற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இதற்குரிய கிரயம் செலுத்தி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த செய்திகள் அனைத்தும் 292 பகுதிகளாக, எபிசோடாக பிரித்தது நீங்கள் அறிவீர்கள். இந்த செய்திகளை எல்லாம் ஒரே கோர்வையாக நீங்கள் பார்க்க, பிரிக்கப்படாமல் முழுநீள வேத பாட செய்திகளாக நீங்கள் பார்க்க பைபிள் டிவி என்ற யூடியூபில் பதிவிட்டிருக்கிறேன். பைபிள் டிவி யூடியூபில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்தால் ஏற்கனவே நீங்கள் பகுதிகளாக பார்த்த செய்திகள் முழுவதும் பிரிக்கப்படாமல் முழு தொகுப்பாக இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். கவனம் செதறாமல், குறிப்புகள் திரும்ப வராமல், முழு குறிப்புகளையும் நீங்கள் எழுத, படிக்க, பார்க்க வசதியாக இருக்கும். ஆகவே தவறாமல் யூடியூப்ல பைபிள் டிவி என்ற அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்திகளை எல்லாம் முழு தொகுப்பையும் பார்த்து பயனடையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கிருபைகளையும் ஞானத்தையும் வேத அறிவையும் கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். என்னை நேசித்த உங்கள் அன்புக்கு நன்றி. இந்த ஊழியத்தை நேசித்த உங்கள் பாசத்திற்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களினாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். தொடர்ந்து சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா.
ஆண்டவரே நீர் நல்லவர், எங்களை அதிகமா நேசிக்கிறவர். அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பூமியில எங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறீரே, ஜீவனோடு இருக்கிறீரே. நாங்கள் நம்புகிற நம்பிக்கை எப்பொழுதும் வீணாவதே இல்லை ஆண்டவரே. எங்கள் நங்கூரம் நீர்தானே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச வாழ்க்கையின் ஆணி வேறே நீர்தானே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, மாறாதவரே, மகிமையின் தேவனே, எங்களுக்கு தயை செய்தவரே, தயை செய்கிறவரே, எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவரே, எங்களை நினைக்கிறவரே, எங்களை மறவாமல் இருக்கிறவரே, எங்களை உள்ளங்கையில் வரைந்தவரே, ஓங்கிய புயத்தினால் நடத்துகிறவரே, வலது கரத்தினால் தாங்குகிறவரே, எங்களை வழுவாதபடி காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இன்று நாங்கள் கூடி, நாங்கள் எல்லாம் ஒருமித்து கூடி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் இருக்க நாங்கள் பயப்பட மாட்டோம், நீர் இருக்க நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்களுடைய பலன் ஆண்டவரே, நீரே எங்களுடைய துருகம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்பா. கர்த்தர் எங்கள் பட்சத்துல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை காக்கிறவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை அன்றி எங்களை யாரும் தொட முடியாது ஆண்டவரே. எந்த வியாதியோ தொட முடியாது, எந்த கொள்ளை நோயோ தொட முடியாது, எந்த ஒரு பிசாசின் கிரியையோ தொட முடியாது. இயேசு ராஜா, உம்முடைய ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம், உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பதை நம்புகிறோம். வாதைகள் எங்களை தொட முடியாது என்பதை விசுவாசிக்கிறோம். வாதைகளுக்கு விரோதமா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நிற்கிறோம் ஆண்டவரே. அது ஒருவரையும் தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அவைகளுக்கு கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சந்தோஷமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அரணே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நிம்மதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் காயங்களை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. எங்களை மீண்டுமாய் இந்த வாரத்தில் கூடிய செய்தீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடுவதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, வசதிக்காக, வாய்ப்புகளுக்காக, விசுவாசத்துக்காக, தைரியத்துக்காக, நம்பிக்கைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த 50வது வாரம் வரைக்கும் ஆண்டவர் எங்களை வேதத்தை படிக்க, ஆதியாகமத்தை படிக்க எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் படிக்கும்படிக்கு எங்களை தூண்டினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை இம்மட்டும் நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு பேசியதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை பலப்படுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனங்கள் மாறாதவைகள், வதங்காதவைகள், மாறி போவாதவைகள், அவைகள் நித்தியமாய் இருப்பவைகள், நிரந்தரமானவைகள். அவை எங்களுக்கு பலனாய், ஜீவனாய் ஆண்டவரே, எங்கள் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிற ஜீவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனே, உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பு
தலை வணங்கி மண்டியிட்டு உமக்கு நன்றி செலுத்தி உம்மை பணிந்து கொள்ளுகிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட எல்லா நாட்களுக்காக நன்றி. தொடர்ந்து இன்றும் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மேல அசைவாடுகிறவரே, நீரே எங்களது ஆசானப்பா. இன்றைக்கும் எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களோடு கூட பேசும், இடைப்படும், எல்லாருடைய கவனங்களையும் உம்முடைய திரு வசனத்துக்கு நேராய் திருப்புகிறேன் இயேசுவின் நாமத்துல. அப்பா, எல்லாருக்கும் புரிந்து கொள்ளுகிற கிருபை, வசனத்தை புரிந்து கொள்ளுகிற தயவு, வசனத்துக்கு வெளிச்சம், வசனத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லாருக்குள்ள கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் இன்று நம்முடைய தொடர் பகுதியின் அதிகாரமாகும். இதுவரைக்கும் 105 வாரங்கள் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். மொத்தம் இந்த வேத பாடம் தொடங்கினதிலிருந்து இன்றோட 167 வாரங்கள் ஆகிறது. 2017ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல்ல தொடங்கணும். அதுல 21 வாரங்கள் வேதத்தை எப்படி படிப்பது என்பதை பார்த்தோம். 2017ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தான் ஆதியாகமத்தை தொடங்கணும். 2017 ஆகஸ்ட் 23 இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து தொடங்கணும். ஸோ 2017ல 3 அதிகாரம் வரைக்கும் வந்தோம். அதுக்கு பிறகு 2018ல 30 வாரங்களை பார்த்தோம். அந்த 2018ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். 2019ல மொத்த வாரங்கள் 52. அதில் முதல்ல 7 வாரம் ஆதியாகமம் 22லிருந்து 25 வரைக்கும் பார்த்து ஆபிரகாம் சரித்திரத்தோட முடிச்சுட்டு ஹோலி வீக்ஸுக்காக 10 வாரங்கள் செலவிட்டோம். அந்த 10 வாரங்களில் சிலுவையை குறித்து தியானித்தோம், ஈஸ்டரை குறித்து பார்த்தோம், செகண்ட் கம்மிங்கை பார்த்தோம், ஹெல்ல பார்த்தோம். மொத்தம் 2019ல 35 வாரங்கள் நான் பேசினேன். 2019ல திரும்பவும் ஈஸ்டருக்கு பிறகு திரும்பவும் ஆதியாகமத்தை கண்டினியூ பண்ணோம். 26ஆம் அதிகாரத்தில் இருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் 2019ல் பார்த்து முடித்தோம். 2020ல் இது 9வது வாரம். இதில் 42ஆம் அதிகாரத்தில் இருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 50வது அதிகாரத்தை படிக்கிற வாரம். ஆக மொத்தம் 105 வாரங்களில் 74 வாரங்கள் ஆதியாகமத்திற்கு மட்டும் செலவிட்டிருக்கிறோம். 74 வாரங்கள். 50 அதிகாரம் தான். ஆனால் சிலது ஒரே அதிகாரத்தில் 2 நாள் 2 வாரம், ஒரே அதிகாரத்தில் 3 வாரம், இவைகளெல்லாம் செலவிட்டது உண்டு. மொத்தம் 74 வாரங்களை நம்ம ஆதியாகமத்தை படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை படித்து முடிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. ஆதியாகமம் 50
1 முதல் 13. பகுதி 2. யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. ஆதியாகமம் 50 14 முதல் 21. பகுதி 3. யோசேப்பின் முதுமையும் முடிவும். ஆதியாகமம் 50 22 முதல் 26. பகுதி 1. யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. 2ஆம் பகுதி. யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அப்பா இல்ல, தம்பி நம்மளை எப்படி நடத்துவான்? ஒருவேளை அப்பாவுக்காக தம்பி நம்ம மேல கோபப்படாத இருந்திருக்கலாம். ஆனா அப்பாவே போயிட்டாரு. இப்போ அப்பா போயிட்ட பிறகு நமக்காக யாரு உதவிக்காக நிக்கிறவங்க? அதனால பயமா இருக்குது. அவனை குழியில தூக்கி போட்டுட்டோம், அவன் கையிலேயே இப்ப நம்ம உதவி கேட்கறதா இருக்குது. அவனை சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு அவன் தயவுல வாழ வேண்டியது இருக்குது. அவனாடையே ரத்தத்துல தோச்சி கொண்டு போய் கொடுத்தோமே, தம்பி இறந்துட்டான்னு. இன்னைக்கு அந்த தம்பி தயவுல வாழ வேண்டியது இருக்குது. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா காத்துக்கினாரு, இப்ப அப்பா இல்லையே, போய் சொல்லுங்க, பயமா இருக்குது, எங்களை மன்னிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு. பாருங்க, ஒரு குற்றம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. ஒரு தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை அப்படியே காத்து கொண்டார். அப்பா இல்லைன்னதும் பிள்ளைங்க திடனற்று போறாங்க. இப்ப சொல்றான் ஒவ்வொருத்தனும், பயமா இருக்குது, என்ன நினைப்பானோ, தம்பியை இப்படி செஞ்சிட்டோம், ஆனா அவன் தயவுல இருக்க வேண்டியது இருக்குது, போய் சொல்லுங்க, மன்னிச்சிட சொல்லுங்க, நாங்க அப்படி செய்யல, செஞ்சிருந்தோம், அப்படி இனிமே நாங்க அப்படி செய்யல, மன்னிச்சிட சொல்லுங்க, மனசுல வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இத கேட்டதும் யோசேப்பு அழுறான். ஏன்னா அந்த செய்தி அவங்கள பாதிச்ச செய்தியை இவனையும் பாதிச்சது. அவங்களுடைய உடைஞ்சு போன இருதயத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் இவன் இருதயத்தை உடைக்குது. அவன் சொன்னா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தையை சொன்னான் பாருங்க. அதுதான் 18ஆம் வசனத்திலிருந்து சொல்லுது. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசி. யோசேப்பு இத கேட்டதும் அவங்க எல்லாம் வந்து சொல்லி, நான் உங்களுக்கு அடிமை இனிமே அப்படின்னு சொல்றாங்களா? நினைச்சே பார்க்க முடியல. அப்போ யோசேப்பு சொல்றான், இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் தேவனா? நானா தேவன்? இல்லையே, தேவன் தான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் காப்பாற்றும்படி எனக்கு அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால இது தேவன் செஞ்சது, ஆகையினால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல பட்சமாய் பேசினானா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்களோட 21, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களிடத்தில் என்னவா பேசினா? பட்சமா பேசினானா. இது உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷிக்கு அடையாளம். பட்சமா பேசுறது, பட்சமா பேசுற அந்த குணத்தை சொல்லி முடிக்குது. பகுதி 3. யோசேப்பின் முதுமையும் முடிவும். ஆதியாகமம் 50 22 முதல் 26 வாசிப்போம். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன்,
ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தாங்க. 3 காரியங்களை இங்க பார்க்கலாம். நம்பர் 1, யோசேப்பு தன் வம்சத்தை கண்டான். ஆதியாகமம் 50, 22, 23 பாருங்க. அவன் 110 வருஷம் உயிரோடு இருந்தான். 22ஆம் வசனம் சொல்லுது. 23ஆம் வசனம், யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில வளர்க்கப்பட்டாங்க. அப்போ யோசேப்பு பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். ஓகே. நம்பர் 2, யோசேப்பு விசுவாசத்தை சொன்னான். தனது விசுவாசம் என்ன? 24ஆம் வசனம், நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு நாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை விட்டு கொண்டான். அப்போ அவன் விசுவாசத்தை இங்க சொல்றான். ஒரு நாள் ஆண்டவர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். நீங்க இங்கிருந்து போய் கானான சேருவீங்க. அப்போ என் எலும்புகளை இங்கிருந்து கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ அவனுடைய விசுவாசம் கானானுக்கு போகிற விசுவாசமா இருக்குது, தன் தகப்பனாருடைய விசுவாசத்தை போல. இதனால ஆணை வாங்கி வச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, யோசேப்ப இதே மாதிரி சுகந்த வர்க்கம் இட்டு பெட்டியில வைத்தாங்களாம். ஆனா இவரை அடக்கம் பண்ணல, யோசேப்ப அடக்கம் பண்ணல. கவனிங்க, கடைசி வசனம் சொல்லுது, யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அவனை அடக்கம் பண்ணல, சுகந்த வர்க்கமிட்டு பெட்டியிலே வச்சுட்டாங்க. இப்போ என்னைக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு போறாங்களோ அன்னைக்கு இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் அங்க அடக்கம் பண்ணணும். இந்த பெட்டியில் இருக்கிற யோசேப்ப ஒரு நாள் கானான்ல அடக்கம் பண்ற நிகழ்ச்சி வரும். அது எப்ப வந்துச்சுன்னா, யோசுவாவின் புத்தகத்துல இந்த நிகழ்ச்சிய சொல்லி அந்த புஸ்தகம் முடியுது, கானானுக்கு போய் சேர்ந்த பிறகு. அப்ப ஆதியாகமும் யோசேப்பினுடைய வம்சத்தை சொல்லி முடிக்குது, யோசேப்பின் விசுவாசத்தை சொல்லி முடிக்குது, யோசேப்பின் மரணத்தை சொல்லி முடிக்குது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் மிக முக்கியமான சம்பவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 1, உங்கள் தகப்பனாரையும் தாயாரையும் உங்கள் கைகளாலே அடக்கம் பண்ணும் வரை நீங்களே பொறுப்பெடுக்க வேண்டும், எல்லாருக்கும். நம்பர் 2, கடைசியில் வரைக்கும் உங்க விசுவாசத்தை நீங்க மாறாம பார்த்து கொள்ள வேண்டும். எகிப்துல செட்டில் ஆயிருக்கலாம், ஆனாலும் தேவன் வாக்கு பண்ண கானானுக்கு தன் சரீரம் போய் தன் முற்பிதாக்கள் அண்டையில் இருக்க வேண்டும் என்றத ரொம்ப உறுதியா யாக்கோபும் யோசேப்பும் 2 பேருமே உறுதியா கடைபிடிச்சாங்க. இதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டு கடைபிடிச்சு பரலோகம் போய் சேருவதே நம்மளுடைய லட்சியம், நோக்கம்ன்றத ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் என்பதை சொல்லுது. 3வது, தகப்பன் இறந்த பிறகு சகோதரரை பராமரிக்கும் பொறுப்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இயற்கையாவே உண்டாகணும். இங்க தகப்பன் இல்லைன்றதுக்காக எல்லாரும் பிரிஞ்சு போயிடல, மறுபடியும் யோசேப்பின் கீழே கூடி வாழ்ந்தாங்க. ஆக
யோசேப்பு அவர்களை பராமரிச்சு காத்து கொண்டாது. எப்படி நடந்ததோ அதே போல நம்ம வீட்டுல நம்மால அநேகரை காத்து வழி நடத்துவது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பொறுப்பு. வேதம் கூட்டு வாழ்க்கையை சொல்லுது, ஐக்கிய வாழ்க்கையை சொல்லுது, ஐக்கியமான குடும்பத்தை சொல்லுது. தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பம் ஆதியாகமத்துல அதிகமான செய்திகளை ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்குது. 4, ஒவ்வொருத்தரும் பட்சமா பேசுவத பழகணும், பயிற்சிக்கணும், நடைமுறைப்படுத்தணும். எல்லாருக்குள்ள பட்சமா பேசுற ஒரு பழக்கம் வரணும். கோபப்படாத, சத்தத்தை உயர்த்தாத, அதிர்ந்து பேசாத, முரட்டாட்டமா பேசாத, அடம் பிடிக்காத, பெருமையா பேசாத, பட்சமா பேசுற பழக்கம் வேணும் எல்லாருக்கும். கடைசியில 5வது, என்னதான் நீங்க இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம், உங்கள் சவப்பெட்டி இருக்குது, அது நீங்கள் போக வேண்டிய ஒரு கானான், பரம கானானுக்காக காத்திருக்குது. ஆதியாகமம் ஒரு கல்லறையில முடியல, கல்லறைக்காக காத்திருக்கிற ஒரு சவப்பெட்டியில முடியுது. அது அடக்கம் பண்ணப்படாத ஒரு பிரேதத்தின் சரித்திரத்தோட முடியுது. எதை சொல்லி முடியுது தெரியுமா? நான் எகிப்தை சேர்ந்தவன் அல்ல, நான் எகிப்தில் அதிபதியா இருக்கலாம், ஆனால் நான் எகிப்தை சேர்ந்தவன் அல்ல. என் சரீரம் கூட எகிப்தை சேர்ந்தது அல்ல, இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல. நான் ஒரு பரம கானானுக்கு காத்திருக்கிறேன். அந்த கானானை சந்திப்பதுதான் எனது லட்சியம். ஆகவே அந்த கானானுக்கு போய் சேரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்ற செய்தியோடு, பெட்டியோடு, சவப்பெட்டியோடு, சவப்பெட்டி காத்திருக்கும் விசுவாசத்தோடு ஆதியாகமம் முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் சொல்லுகிற செய்தி, இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் பொதுவான செய்தி. நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாய், செழிப்பாய், உயர்வில் இருக்கலாம், படித்திருக்கலாம், பதவியில் இருக்கலாம், உயர்வான இடங்களில் இருக்கலாம், உள் தேசத்தில், வெளி தேசத்தில் வசதியாய் இருக்கலாம், யோசேப்பை போல. ஆனால் யோசேப்பின் சவப்பெட்டி அடக்கம் பண்ணப்படவில்லை. யோசேப்பு எகிப்தை சேர்ந்தவன் இல்லை. யோசேப்பின் உணவு, சாப்பிட்ட உணவு எகிப்திய உணவு, ஆனால் அவன் சரீரம் எகிப்தில் அடக்கம் பண்ணப்படாத சரீரம். இதேதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வாழ்க்கையின் லட்சியம். நீங்கள் இந்த உலகத்தில் உழைக்கலாம், வாழலாம், பெருகலாம், வளரலாம், செல்வ செழிப்பில் இருக்கலாம், முன்னேறலாம், பசுமையாம் கொழுத்தும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உங்களுடையதல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் அந்நியர். உங்கள் சவப்பெட்டி கூட இந்த உலகத்துக்கு சொந்தமானதல்ல. உங்கள் சவம் கூட இந்த உலகத்துக்கு சொந்தமானதல்ல. இது தேவனுக்கு சொந்தமானது, பரம கானானுக்கு சொந்தமானது. அந்த பரம கானானை சந்திக்கும் வரை உங்கள் விசுவாச வாழ்க்கை தொடர வேண்டும். அதுதான் யோசேப்பு சொல்லும் செய்தி, அதுதான் ஆதியாகமம் சொல்லும் செய்தி. இந்த விசுவாசத்தோடு இந்த புத்தகத்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த முற்பிதாக்கள் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக, செய்திக்காக, எங்கள் முற்பிதாக்களுடைய சரித்திரத்துக்காக நன்றி தகப்பனே. இவர்களைப் போல நாங்களும் உம்மை பின்பற்ற, இவர்களைப் போல நாங்களும் உம்மை சேவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், பலன் தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக, அவளை காத்து கொள்வீராக. குடும்பங்கள், வாழ்க்கை, பிள்ளைகள், வம்சம், கோத்திரம் எல்லாம் செழிக்க வேண்டும் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவள் வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்று, எங்கள் முற்பிதாக்களை போல அவர்களும் இவர்களும் விசுவாசத்துல ஒன்றுபட வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பாதங்களை பிடித்து கேட்கிறோம். இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி, இந்த பாடங்களுக்காக நன்றி சொல்லி, இந்த ஆவிக்குரிய செய்திகளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும்,
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சபையாரை ஆசீர்வதியும். இந்த சபையை ஆசீர்வதியும். இந்த பட்டணத்திற்கு ஒரு பெரிய விளக்காக, வெளிச்சமாக இதை பரவ செய்யுங்க ஆண்டவரே. தலை வணங்கி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you.